ஹாய் டியர்ஸ், வணக்கம் தமிழ் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு பொட்டேட்டோ வச்சு ஸ்நாக் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். ஸ்கேல் மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு பொட்டேட்டோ ஸ்கேலுன்னு பேர் வச்சுருக்கேன். இந்த ஸ்நாக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இங்கே 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கேன். அப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு வேணும், ஒரு 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா வேணும், கொஞ்சமாக ஒரிகானோ வேணும், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் வேணும். இனி இந்த பொட்டேட்டோ நம்ம இந்த ஃபோக் ஸ்பூனால் இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்மாஷர் வச்சு ஸ்மாஷ் பண்ணி எடுக்கணும். நான் இங்கே ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சு இது இந்த மாதிரி இருக்கணுங்க. அப்போ தான் நம்ம நினைக்கிற மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ண முடியும். நல்லாவே மாவு மாதிரி இருக்கணும். இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க, மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் ஒரிகானோ போட்டுக்கோங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா போட்டுக்கோங்க, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல கை வச்சு நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசையணுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கையில் கொஞ்சம் எண்ணெயை தடவி தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கையில் ஆயில் தடவி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இனி ஒரு சைடுக்கு மாற்றி இது நம்ம நல்லா அரிசி ரொட்டியெல்லாம் செய்கிற மாதிரி தட்டி எடுக்கணுங்க. அதுக்காக நான் இங்கே ஒரு பட்டர் பேப்பரை தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் வாழை இலை எடுத்துக்கலாம். இந்த பட்டர் பேப்பருக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவிலேருந்து பாதி போல் எடுத்துக்கோங்க. இந்த மாவு நல்லா ஈவனாக நம்ம தட்டி எடுக்கணுங்க. அதுக்காக நான் இங்கே இந்த மாவுக்கு மேலே மறுபடியும் ஒரு பட்டர் பேப்பரை வச்சு ஒரு பிளேட்டை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடுங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு நல்ல ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்குங்க. அது நான் சைடெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுக்கணும். இங்கே எனக்கு ஸ்கொயர் ஷேப்பு தான் தேவை. அதுக்காக நான் இங்கே சைட்லலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அது இந்த ஸ்கேல் மாதிரி கட் பண்ணணுங்க. உங்களுக்கு இது சிரமமாக இருந்தீங்கன்னா நீங்கள் சின்னதாக கூட கட் பண்ணிக்கோங்க. நான் பேர் பொட்டேட்டோ ஸ்கேல்னு வச்சதுனால இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கிறேன். இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இனி ஒரு பேன் வச்சு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. இந்த திக்னஸில் தான் இருக்கணுங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொட்டேட்டோ ஸ்கேல் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைடு ஆனேன்னா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு சைடுமே ஆயிடுச்சுங்க. இனி நம்ம இது பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மீதி இருக்கிறது இதே போல் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இது வெளியில் ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லாவே சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு பிடிக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.